நாளிலும் விசுவாசம், நமக்கு பேரே விசுவாசி தான். விசுவாசத்தை குறித்து எத்தனை முறை நம்ம கற்றுக்கொண்டாலும் இல்லை கேட்டாலும், தேவ செய்திகளை கேட்டாலும் நமக்குள்ள விசுவாச குறைவு இருக்குது. விசுவாசம் சில காரியங்கள் என் வாழ்க்கையிலலாம் நடக்கவே நடக்காது அப்படின்றது தான் விசுவாச குறைவு. விசுவாசம் நமக்கு அதிகமாக இருக்குதுன்னா எப்படியும் கர்த்தர் செய்வார் என் வாழ்க்கையில் என்பது தான் ஒரு உறுதியான விசுவாசம். கடந்த நாட்களில் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினாலே பிறக்கிற அனைவரும் இந்த உலகத்தை என்ன பண்ணுவாங்களா? எல்லாம் சொல்லுங்க, இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. இன்றைக்கு எதை ஜெயிக்கணும்னு ஜனங்க நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கு எதை ஜெயிக்கணும்னு விரும்புகிறாங்கன்னா, பாருங்க, ஒரு சண்டையில் நான் தோத்தே போகக்கூடாது. நான் தான் சொல்லுங்களேன், என்னவோ சண்டையே போடாத மாதிரி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சண்டையில் நம்ம எதிர்கட்சி என்ன பண்ணக்கூடாது? ஜெயிக்கக்கூடாது. நாம தான் என்ன பண்ணணும்? ஜெயிக்க. பாருங்க, சண்டையில் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் பேசுறது தான் கரெக்ட், அது தப்பாகவே இருக்கும். ஆனால் சொல்லுவோம், நான் பேசுறது தான் கரெக்ட். அதில் ஒரு ஜெயம், அதில் ஒரு சந்தோஷம். அது போட்டிருக்கிற நகையை விட நான் ஒரு 20 சவரம் வச்சிருந்தா அது ஒரு 50 வச்சா எப்படி ஒத்துப்பேன்? நான் ஒரு 100 சவரமாவது. எங்க சிஸ்டர், நீங்க வேற, இருக்கிறதெல்லாம் எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, அது போட்டிருக்கிற துணி எந்த கடையில் வாங்குச்சுன்னே தெரியலையே. கண்ணிலேயே கேமரா இருக்கும். நமக்கு ஒரு கேமரா கிளிக் பண்ணிடுவோம், அப்பவே அந்த கலர், அந்த டிசைன், அந்த மாறவே மாறாது. கரெக்டாக போய் கடையில் என்ன பண்ணுவோம்? இவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா, அங்கே போய் கேட்போம். அது போட்டுச்சு, அதை விட பெரிய பார்டர், அது இவ்வளோ போட்டுச்சு, நான் அவ்வளோ போட்டேன். ஆனால் வேதத்தில், நான் படித்த வேதத்தில் அப்படி எதுவுமே இல்லை இதிலெல்லாம் ஜெயிக்கணும்னு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகம் என்ன? பாவம், இச்சை, அக்கிரமம், ஏமாற்றுறது, பொய், திருட்டு, மற்ற குடும்பங்களை மற்றவர்களை கெடுப்பது, தந்திரமாக இருப்பது, சண்டை, பகை, விரோதம், பெருமை, போதை, குடி, நிறைய பொடி, குடியோடு சேர்த்து பொடி, அப்புறம் நிறைய சினிமா, சீரியல், நாடகம். எது ஒரு வாரம் மிஸ் பண்ண, ஒரு வாரமா ஒரு நாளா தெரியல எனக்கு, அது மிஸ் பண்ணவே முடியாது. அவ்வளவு அதை எப்படியாகிலும் பார்த்துடணும். சினிமா, பாடல். பாருங்க, உண்மையா இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். சண்டையை ஜெயிக்கிறது இல்லை, மற்றவங்களை ஜெயிக்கிறது இல்லை. ஆனால் உலகத்தை, இந்த மாதிரி காரியங்களை ஜெயிக்கணும். சிலது லவ்வை ஜெயிக்கவே ஜெயிக்காது. அந்த லவ்வில் அது ஜெயிக்கும். எப்படியாகிலும் போய் கட்டி அது ஜெயிக்கும். அது நினச்சிக்கோ, நான் ஜெயிச்சிட்டேன். அது ஒரு வருஷம் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன் தான் இதை லவ் பண்ணணும்னு அப்புறம் யோசிக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் ஜெயிக்கக்கூடாது. நம்ம எதை ஜெயிக்கணும்னா உலகத்தை ஜெயிக்கணும். நம்ம எதை ஜெயிக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, எதை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணும். நான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறேன்னா, நிறைய நேரத்தில் நான் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தேன்னு நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நான் என் தெய்வமாகிய இயேசுவுக்கு பிறந்திருக்கிறேன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தே தீருவேன் என்று சொல்கிறோமா? வசனம் சொல்லுது, நல்ல கவனிங்க. வசனம் சொல்லுது, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறதை பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். நிறைய பேருக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. மனசாட்சியில் சூடுண்ட அப்படின்னா
ஒருவர் தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டே இருந்தா, நல்லா கவனிங்க, ஒருத்தங்க தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டே இருந்தா, ஒருவேளை கெட்ட வார்த்தை பேசிட்டே இருந்தா, ஒருவேளை சண்டை போட்டுட்டே இருந்தா, ஒருவேளை மற்ற காரியங்களை தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டே இருந்தா, அவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதுனால எது சரி எது தப்புன்னு உணர்கிற அந்த உணர்வே செத்து போயிடுமா, மரிச்சு போயிடுமா. அதுதான் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். தொடர்ந்து ஒரு தப்பை செஞ்சுட்டே இருந்தா, ஓ இது தப்பே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடும். தொடர்ந்து தப்பை செஞ்சுட்டே இருக்கும்போது எது சரி எது தப்புன்னு உணர்கிற உணர்வே செத்து. அதனால தான் நிறைய நேரத்தில் நிறைய பேர் எங்களை பார்த்து கேட்பாங்க, ஏன் சிஸ்டர் இவங்களுக்கெல்லாம் இந்த உணர்வே வராதா, இவங்கெல்லாம் இப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க, ஏன் பாஸ்டர் இவங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் பயம் வருது, இவங்களுக்கெல்லாம் பயம் வராது. ஏன்னா அது தொடர்ந்து பாவம் தப்பே செய்கிறதுனால அதுக்கு செத்து போயிருக்கும் உணர்வே. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சின்ன காரியம் செய்யும்போது கூட உள்ள மனசாட்சி, உள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் நம்மை குத்தி கொண்டே இருப்பார், நீ செய்கிறது சரியில்லை. அப்படிப்பட்ட மனசாட்சி, அப்படிப்பட்ட தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எதுக்கு விசுவாசம் வேணும்னா, நான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதற்கு எனக்கு விசுவாசம் வேணும். எல்லாம் சொல்லுங்க, எதுக்கு விசுவாசம் வேணும்? உலகத்தை ஜெயிக்கணும். நான் இதை ஜெயித்தேன், நான் அதை ஜெயித்தேன், நான் இவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறேன், அவங்கள விட நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், இவ்வளவு எனக்கு ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, இதெல்லாம் குப்பை. ஆனால் நான் எதை ஜெயிக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை ஜெயிக்கிறேன். எப்போ ஒரு விசுவாசி, ஒரு வாலிப பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லுகிறாங்களோ அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி. விசுவாசம் என்பது நமக்கு அவர் கொடுக்கிறது. விசுவாசத்தை தொடங்கினவர் நம்மை முடிக்க செய்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசத்துல தொடங்குவாங்க, எப்படியும் கர்த்தருக்குள்ள நான் இருப்பேன், நான் கர்த்தருக்காக வாழுவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் கர்த்தரோடு கூட இருப்பேன் அப்படின்னு தொடங்குறவாங்க. ஆனா முடிக்கிறது விசுவாசத்துல முடிக்க மாட்டாங்க. ஆனா நாம தொடங்குகிறதும் முடிக்கிறதும் விசுவாசத்துல தொடங்கி விசுவாசத்திலே முடிப்போம். ஏன்னா துவங்குறவரும் முடிக்கிறவரும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. விசுவாசிக்கிறவங்க நல்ல